நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் மனு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட புதூர் மற்றும் கோடங்கிநாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களில் 2 கிராம இஸ்லாமிய மக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நிலக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சத்யபிரபா தலைமையிலான காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் புதூர் கிராமத்தை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் நிலக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளரிடம் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். News21 செய்திகளுக்காக ரமேஷ். 2 நாட்களுக்கு முன்பு 2 ஊருக்கு மத்தியில் பதற்றமான ஒரு சூழல் உருவாகின. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் மத்தியில் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையின் எதிரொலியாக 2 தரப்பு மீது வழக்கு புனையப்பட்டுள்ளது. அந்த வழக்கின் ஒரு அம்சமாக பாதிக்கப்பட்ட புதூர் மக்கள் இது எப்படி ஏற்புடையது என்பதன அடிப்படையில் வைத்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட எங்கள் மீது புனையப்பட்ட வழக்கில் இருந்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உரிய நீதி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனு அளிக்க இன்றைய தினம் நிலக்கோட்டை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது. நிலக்கோட்டை வட்டம் புதூர் நாங்கள் எல்லாம் ஜமாத்தார்கள், புதூர் ஜமாத்தார்கள். இப்போ எதற்காண்டி நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னா, நம்ம காவல் கண்காணிப்பாளர் அவர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு சந்திக்க வந்திருக்கிறோம்னா, கடந்த 13ஆம் தேதி மாசித் என்ப நபரை ஒரு கோடங்கிநாயக்கன்பட்டியை சேர்ந்த ஒரு 6 நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அது 4 நாளாக அந்த பையன் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் அனுமதி பெற்றிருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் இது நோக்கி வந்திருக்கிறோம்னா, நியாயம் கேட்டு வந்திருக்கிறோம். அதாவது எப்படின்னா, எங்கள் மேலேயும் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பாதிக்கப்பட்ட நபர் எங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் மனு என்ன கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் உரிய தீவிர விசாரணை பண்ணி மனசாட்சியோடு நடந்து யார் குற்றவாளிங்கிறத துரிதமாக நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு மனுவாக கொடுக்க நாங்கள் இங்கே நிலக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். மனுவும் கொடுத்துட்டோம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாக இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பி நாங்களும் மறுபடியும் இப்போ நாங்கள் சொல்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 8098187974 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.